ஹலோ மக்களே, வெரைட்டி ரைஸ்னாலே உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா வாழைக்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடமே இது சூப்பராக இருக்கும். நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறதுனால நீங்கள் சாதத்தில் நல்லா ஈரப்பதத்தோடு சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாழைக்காய் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாழைக்காய் வேணுமோ அத்தனை வாழைக்காய் எடுத்துக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் இருந்த வாழைக்காய் தான். தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை நான் க்யூபாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் அந்த லைட்டாக தோல் இருந்தால் பரவாயில்லைங்க, ஃபுல்லாக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தண்ணியில் கண்டிப்பாக ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எல்லாமே இல்லாமல் நம்மளுடைய வாழைக்காயை எடுத்து போட்டுடலாம். வாழைக்காயை போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தொக்கில் சேர்க்க போகிறோம். இந்த ஃப்ரை பண்ணதை மட்டுமே சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்க அப்படியே காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுடைய வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் தனி மிளகாய்த்தூளில் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு நம்ம இந்த தயிர் சேர்த்துமே மிக்ஸ் பண்ணுறப்ப ஈரப்பதம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வாழைக்காயில் செய்கிற இதே மசாலாவை நீங்கள் உருளைக்கிழங்குல, காலிஃப்ளவரில், பன்னீரில் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் தான் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வேண்டான்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மூடி போட்டு ஆனால் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால. இல்லைனா ஏர் ஃப்ரையர் இருக்குன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப லைட்டான சாப்பாடு ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறப்ப மட்டும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டுட்டோமேன்ற கில்ட் இருக்காது. இப்போ நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இல்லைனா நீங்கள் எண்ணெயில் எனக்கு பொரித்து சாப்பிட இஷ்டம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோசைக்கல்லில் நீங்கள் இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டோடனே இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயோட சலசலப்பு முழுசாக அடங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், சால்ட் தூவி உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரெசிபீஸாக நான் இந்த ஒரே ரெசிபியில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஃப்ரை ஆனவுடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மசாலாவுக்கு இதே எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்குன்றதுனால ரொம்ப நேரம் இதை சூடு பண்ண தேவையில்லை. இதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக மசாலா சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாக இருக்குன்றதுனால இது பொரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரத்தில் கிராம்பும் ஏலக்காயும் வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தட்டிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது. ஒரு ஸ்பூன் நிறையா சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணாலே போதும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும். நம்ம வாழைக்காயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலை. அதனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு இதில் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. 2த்தில் சேர்த்துருந்தாலுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக கருவேப்பிலை இலைகள் வேண்டாம். ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம அதை வதங்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா எப்போ எதில் சேர்த்தாலும் ஒன்று உடச்சி சேர்க்கணும், இல்லைன்னா கீரி சேர்க்கணும். எண்ணெயில் அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி சேர்க்கணும்.
ஒரு ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்குங்க. அதனால தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா குழஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு நான் வந்து மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் நிறையா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி மஞ்சள் தூள் சேர்த்துக்கப்படும். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயில் ஒரு 30 செகண்ட் நம்மளுடைய மசாலா எல்லாமே வதக்கினதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா தொக்கு மாதிரி வேணுன்றதுனால தண்ணி நீங்கள் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காயை இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறப்பவே சேர்த்திங்கன்னா இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸும் இறங்கி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வாழைக்காயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த 4த்துலேயுமே இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு காய் நம்ம வந்து மாற்றி செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட இது ஒரு சூப்பரான காம்பினேஷன்னு சொல்லுவேன். மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல தப்பே கிடையாதுங்க. வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை இல்லைனா ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.